வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சசிகலா முடிவு, குஷியில் துள்ளி குதித்த எடப்பாடி பழனிசாமி. ராமநாதபுரத்துல சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் கொடிய அறிமுகம் செய்துவிட்டு, அரசியல் கட்சி தொடங்க போறேன், கட்சி பேரை பின்னாடி நான் அறிவிக்கின்றேன், அனைவருக்குமான கட்சியா இருக்கும், அனைவருக்குமான கொடி இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர்கள் பயன்படுத்தக்கூடிய ஏற்றம் பெறக்கூடிய கொடி அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அரசியல் களத்துல 9 ஆண்டு காலத்துக்கு பிறகு வெளியே வந்திருக்கின்றார்கள். வேலு நாச்சியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் 8 ஆண்டு காலம் பொறுமையா இருந்து இங்கிலீஷ்கான விரட்டி அடித்து ஆட்சி பிடித்தார்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி விரட்டி எடுத்து 9 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சி பிடிக்க போறாங்களா சசிகலா சபதமிட்டு இருக்கின்றார்கள். சோ இந்த மாதிரி சசிகலாவுடைய முடிவை கண்டு எடப்பாடி பழனிசாமி குஷியா இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுறாங்க, எடப்பாடி பழனிசாமி கருவறுப்புன்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன் குஷியா இருக்கிறார் அப்படின்னு கேட்பீங்க. எல்லாவற்றையும் உடைச்சே பேசிடலாம். அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி குஷி என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் ஒரு வேட்பாளரை போட போறாங்க. அந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போகின்ற வாக்குகளை பிரிப்பாரு. அப்ப திமுக தோக்கும், அப்ப அதிமுக இயல்பாக ஜெயிக்கும். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்குகளை பிரிக்கிறாரு, அதிமுக முழுமையா போகாது, அதனால திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வருகையினால திமுகவினர் குஷியா இருக்கிறாங்க, அதிமுகவினர் கலக்கத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் சசிகலா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திட்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேட்பாளர் போட்டா திமுகவுக்கு போக வேண்டிய அதிமுக எதிர்ப்பு வாக்குகள், எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகாம சசிகலா வேட்பாளருக்கு போகும். அப்ப இயல்பாகவே திமுக தோக்கும், அதிமுக ஜெயிக்கும். அதனால சசிகலா எடுக்கின்ற முடிவு எடப்பாடி பழனிசாமி குஷியை தந்திருக்கிறது. அதனால சசிகலா என்ன வேணாலும் பேசட்டும், என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும், வேட்பாளர் வேணாலும் போடட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. திமுக தான் பெரிய பிரச்சனை அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே குஷியா இருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வேட்பாளர் போட போறார், சசிகலா ஒரு வேட்பாளர் போட போறாங்க, திமுக ஒரு வேட்பாளரை போட போறாங்க. ஆனால் இந்த 3 பேருடைய வேட்பாளர்ல எந்த வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே பிரபலமா இருக்க போறார், மக்களுக்கு யார் அதிக பணம் கொடுக்க போறார், மக்களுக்கு யாரு அதிகமா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு, அவங்களுக்கு பொதுவா மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 4.25 ஆண்டு ஆட்சி ஆண்டு இருக்கின்றார், பெருசா எதிர்ப்பு எல்லாம் கிடையாது. அதனால ஆளுங்கட்சிக்கு எப்போதும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 3 கட்சிகளும் முக்குளத்தோர் வேட்பாளர் தான் போட போறாங்க. அதுல சசிகலாவுக்கு அதிகமா முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் விழுமா, இல்ல திமுக விழுமா, இல்ல அதிமுக விழுமா? எனக்கு தெரிஞ்சு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருப்பதனால முக்குளத்தோர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சாரு ஸ்டாலின் அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா? அதனால ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு முக்குளத்தோர் சமூகமானது கம்மியான வாக்குகள் விழும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இல்ல, வாக்குறுதி நல்லா கொடுத்திருக்காரு. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக முக்குளத்தோர் சமூக வாக்கு விழும். சசிகலா பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேடி பிடிச்சுதான் போடணும். அவங்க கூட எவ்வளவு செலவு பண்ணுவான்னு தெரியாது, சசிகலா எவ்வளவு தேர்தலுக்கு செலவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால திமுக அதிமுக வாங்குகின்ற முக்குளத்தோர் வாக்கை விட குறைவாதான் வாங்குவாங்க. குறைவா வாங்கினாலும் அந்த வாக்குகள் திமுக போச்சுன்னா திமுக ஜெயிக்கும். அதனால திமுக சோழியை முடிக்கிறதுக்காக தான் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து முக்குளத்தோர் சமூகம் இருக்குதோ அந்த இடத்துல வேட்பாளர் நிறுத்த போறாங்க. அதான் சசிகலாவுடைய திட்டம். அதற்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக தான் கொடியை வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த கொடியில ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் எம்ஜிஆர், நடுப்புற ஜெயலலிதா படத்தை போட்டிருக்காங்க. சோ எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகாம நம்ம சசிகலா அவர்கள் தடுக்கின்றார்கள். அதனாலே எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே குஷியா இருக்கிறாருங்கோ. என் வேட்பாளரை மீறி சசிகலா வேட்பாளர்களுக்கு வாக்கு போயிடுமா பார்த்துலாம அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர் சமூகத்துக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? அப்படியே தப்பு பண்ணாலும் சரி, எத்தனை தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தப்பை மனசுல வச்சுக்கிட்டு எடப்பாடிக்கு எதிராக ஓட்டு போட போறாங்க. இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் பண்ணது ஒரு கட்சி அப்படின்னு சொன்னாங்க. அந்த கட்சிக்கு எத்தனை முறை வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் பண்ணியே நாங்க ஏன் ஓட்டு போடணும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடாத விட்டாங்க தமிழக மக்கள். ஒரு தேர்தல் இருக்கும், ஆனா அடுத்த தேர்தல் இருந்து அடுத்தடுத்த 10 தேர்தல்ல அந்த கட்சி தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வருது. இலங்கை தமிழ் பிரச்சனையை வச்சு ஒவ்வொரு தேர்தலையும் தமிழக மக்கள் திமுக ஓட்டு போடாத விட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்நேரம் தோத்துதான் இருக்கணும். அதனால
அன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த பிரச்சனை அடிப்படையில் மக்கள் சிந்தித்து ஓட்டு போடலாம். ஆனா சசிகலா பொறுத்த வரைக்கும் என்னைக்கு சிறையிலிருந்து வந்தாங்க, எப்ப அரசியல் களத்துக்கு வராங்க, 9 வருஷத்துக்கு பிறகா. அப்ப சசிகலா மீது என்ன அனுதாபம் இருக்கும்? சசிகலா சொல்லுகின்ற கதையை கேட்டு இப்ப எப்படி ஓட்டு போடுவாங்க? 2019, 2021, 2024, அப்புறம் உள்ளாட்சி, நகராட்சி, இத்தனை தேர்தல் நடந்தது. அத்தனை தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிராக போட்டிருந்தா கூட இப்ப 2026 தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவை மனசுல வச்சுக்கின்னு அந்த முக்குளத்தோர் சமூகமானது எடப்பாடிக்கு எதிராக ஓட்டு போடுமா? அந்த அளவுக்கு சாதி மீது பற்றே என்ன இந்த முக்குளத்தோர் சமூகத்துக்கு? இல்ல முக்குளத்தோர் சமூகத்தை மக்களை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு இல்லாதவர்களா, இல்ல சாதி வெறியர்களா, இல்ல சசிகலா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்குளத்தோர் சமூகத்துக்கு வாரி வாரி செஞ்சிட்டாங்களா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது அந்த சமூக மக்களுக்கு சசிகலா அப்படி என்ன பண்ணிவிட்டாங்க? ஒவ்வொரு தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே ஓட்டு போடுறதுக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சசிகலா 1000 கதை சொல்லலாம், அந்த கதையை வச்சு 1000 பேருக்கு சோறு ஊட்டலாம். ஆனால் ஒரு பிரச்சனையை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சசிகலா நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் ஏமாந்து போனோம். அது மட்டும் இல்ல, சசிகலாவுக்கு இணையாக இப்ப அதிமுகவில் முக்குளத்தோர் சமூகத்து மத்தியில தலைவர்கள் வளர்ந்து விட்டார்கள். சசிகலாவே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு முக்குளத்தோர் சமூக தலைவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் தென் மாவட்டத்தில். செல்லூர் ராஜே போதுமே, ஆர்பி உதயகுமாரே போதுமே. ஏன்னா சசிகலா பொறுத்த வரைக்கும் என்ன விட்டா ஆளுமைகளே கிடையாது அதிமுகவில் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. சசிகலா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு சேவை செய்தாங்களா என்னன்னு தெரியாது. எம்ஜிஆர் காலத்தில் தொட்டு ஜெயலலிதா இறப்பு வரைக்கும், சிறைக்கு போனது வரைக்கும், சிறைக்கு போய் திரும்பிய பிறகும் இன்றைய நொடி பொழுது வரைக்கும் சசிகலா அவர்கள் என்னவெல்லாம் அனுபவிச்சாங்களோ அத்தனையும் உருக்கமா பேசினாங்க. ஏன்னா அவங்க சமூக மக்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுதாபத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பேசினாங்க. எம்ஜிஆருக்கு பக்கபலமா இருந்த விஷயத்தையும், எம்ஜிஆர் கிட்ட இருந்து நான் என்னென்ன கத்துக்கணும் தெரியுமா அப்படின்ற விஷயத்தையும், அப்புறம் ஜெயலலிதாவை வந்து பாத்தீங்கன்னா அரசியலை எப்படி நிலைபெற செய்தோம், எம்ஜிஆர் செத்த பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நேர்ந்தது, அதையெல்லாம் தாங்கி பிடித்து எப்படி ஜெயலலிதா அவர்களை ஒரு ஆளுமையா கொண்டு வந்தோம் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர் சொல்லியிருக்காங்க. அதுல சசிகலா பொறுத்த வரைக்கும் தன்னையும் மீறி ஜெயலலிதா மீது பாத்தீங்கன்னா ஒரு வன்மத்தை கக்கியிருக்காங்க. என்ன வன்மம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களை தான் தூக்கி சிறையில போட்டுக்கணுமா. ஆனா ஜெயலலிதா மட்டும் சிறைக்கு அனுப்பியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சசிகலா அம்மா நம்ம சோழியை முடிச்சாலும் முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்ச கலைஞர் ஜெயலலிதாவுடனே வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவும் உள்ள போட்டா, அதனால இந்த வழக்குல 2 பேரையும் சேர்த்து விடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதா தான் ஊழல் பண்ணாங்க, நான் ஊழல் பண்ணவே இல்லை, அனாவசியமா வந்து பாத்தீங்கன்னா என்னையும் சேர்த்து விட்டாரு கலைஞர் அப்படின்னு வந்து சசிகலா அவர்கள் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா மீது போட்ட வழக்கும் பொய் வழக்கு, என் மீது போட்ட வழக்கும் பொய் வழக்கு, 2 பேரையும் பொய் வழக்குல அந்த கலைஞர் உள்ள போட்டாரியா அப்படின்னு சொல்லணும். ஆனா சொத்து குப்பு வழக்குல ஜெயலலிதா மட்டும்தான் உள்ள போயிருக்கணும். சசிகலாவை வெளியே விட்டோம்னா அது கலைஞருக்கு ஆபத்து என்று சொல்லிவிட்டு பொய் வழக்க போட்டு சசிகலாவையும் ஜெயலலிதாவோட சேர்த்து விட்டாங்களாம். ஆக்சுவலா நான் ஜெயிலுக்கே போயிருக்க கூடாது, பழி வாங்கிட்டாரு கலைஞர் அப்படிங்கிறாங்க. இதுதான் அம்மாவுக்கு சசிகலா அவர்கள் செய்த சேவகமா, அவங்க கிட்ட இவங்க காட்டின அன்பா, சொந்த அக்கா மாதிரி நினைச்சிட்டாங்களாம். அதனால அந்த அம்மா செத்த பிறகு முதலமைச்சர் பதவி நோனோ, அந்த அம்மாவுக்கு அவங்க சம்பிரதாயப்படி இறுதி சடங்குலாம் செய்ய வேண்டியதா இருக்குது. அதனால நான் இப்ப முதலமைச்சர் பதவி ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அன்றைய அமைச்சர்கள் வந்து பார்த்தா ஒத்த காலில் நின்று நீதாப்பா பொதுச் செயலாளர் இருக்கணும், நீதாம அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது வேணான்னு மறுத்துட்டாங்களாம். ஜெயிலுக்கு ஜெயலலிதா தான் போக வேண்டியங்க, என்னையும் அனுப்பி விட்டாங்க அப்படின்னு திமுக காரன் கூட A1 குற்றவாளின்னு தான் சொல்றான். ஆனா சசிகலா வெளிப்படையாக அம்மா தான் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க, என்னையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சசிகலா பேசுறாங்க. இது 39 ஆண்டு காலம் நம்ம ஜெயலலிதாவுடன் இருந்து அவங்களுக்கு சேவை செஞ்சேன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த சேவைக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. அது மட்டும் கிடையாது, சசிகலாவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டு கொன்று விட வேண்டும் என்று நினைச்சார். பெங்களூர் சிறையில சசிகலா இருக்கின்ற பொழுது செங்கோட்டையன் சந்திச்சு, ஏமா புயல் சிறைக்கு வந்துறீங்களா இல்ல சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்துறீங்களா, அங்கேயே பாத்துக்கலாமா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். கடவுள் அருளால அன்னைக்கு நான் வரல அப்படின்னு செங்கோட்டையன் கிட்ட சொல்லிட்டாங்களாம். இல்லைன்னு வச்சுக்கலாம், எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலே கொண்டுட்டு இருப்பாங்களாம். இங்க சென்னைக்கு மாத்திக்கிட்டு வந்தா எப்படிலாம் பழி போடுறாங்க பாருங்க. அப்புறம் சசிகலாவுக்கு பெரோல் கொடுத்தது, சிறையில் இருக்கின்ற போது 15 நாள்,
எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு 10 நாள் தான் கொடுத்தாரு. எங்க கணவர் வந்து உடல்நிலை சரியில்லாத பொழுது இறந்து விட்ட பிறகு 5 நாள் தான் கொடுத்தாரு. ஸோ மொத்தத்தில் சசிகலா பொறுத்த வரைக்கும் நான் தியாகம் செய்தவன். அதில் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு என்ன தியாகம் செஞ்சாங்க, அவங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ தீர்ப்பே வராமல் இருந்துதான் 1 வருஷம் கழிச்சு கூட. ஆனால் நான் முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தீர்ப்புகள் விரைவாக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ முதலமைச்சர் உட்காருன்னு சொல்றீங்க, உனக்கு என்ன தகுதி இருக்குது? எதன் அடிப்படையில் நீ முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைச்ச? கேட்டா அன்னைக்கு பன்னீர்செல்வத்தின் மீது ஏகப்பட்ட புகார்கள் தெரிவிச்சாங்க அமைச்சர் பெருமக்கள். ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா சசிகலா விஷயத்த இப்ப வெளிப்படையா பேசணும்னு வச்சுக்கலாம், சசிகலாவை நாமளே வளர்த்து விடுற மாதிரி இருக்கும். அதனால அன்னைக்கு கூவத்தூர்ல நடந்த விஷயங்களை பற்றி யாரும் இன்னைக்கு பேச போறது கிடையாது. அது பேசினா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அசிங்கம் தான். அதனால யாரும் வெளிப்படையா பேச போறது இல்லை, அதனால அடிச்சு விடுறது. அதனால சசிகலா பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாமே, இனிமே களத்தில் இறங்குறேன், எடப்பாடி பழனிசாமி கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகலாவுடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாறு ஒட்டுமொத்தமாக சொல்லி அங்கு வந்திருக்கக்கூடிய அவங்க சமுதாய மக்களுடைய உணர்வுகளை கிளறி, ஏமா கட்சி தொடங்குறமா, திராவிடம் இருக்குமா அந்த பேர்ல, கவலைப்படாதீங்கம்மா அப்படின்லாம் உறுதிமொழி அளித்துட்டு வண்டியில ஏறி போகின்ற பொழுது இந்த கொடியானது ஏழை எளியோருக்கானது, அனைத்து மக்களுக்கும் ஆனது. எங்க கட்சியை வச்சு எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை வீழ்த்தி நாங்க ஆட்சி கட்டில ஏறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, சசிகலாவுக்கு எதிராகவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சதி வேலையை செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வம் தான். கட்சியிலேயே அவங்க இந்த குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடாவடி அடிச்சது பன்னீர்செல்வம் தான். கட்சி விட்டு நீக்குங்க அப்படின்னு சொன்னதும் பன்னீர்செல்வம் தான். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது எல்லா பழியும் போடுறாங்க. அதோட ஜெயலலிதாவை கொன்னது வந்து பாத்தீங்கன்னா சசிகலா தான். மக்கள் சொல்றாங்க அவங்கள வந்து விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை கமிஷன் போட சொன்னதும் பன்னீர்செல்வம் தான். ஆனா இன்னைக்கு எல்லாமே எடப்பாடி மீது வந்து பாத்தீங்கன்னா பழி போட்டு போறாங்க நம்ம சசிகலா. அதனால சசிகலா பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடகத்தனமா இருந்தது. தன் மீது ஒரு இரக்கம் வரணும், தன் மீது ஒரு அனுதாபம் வரணும். எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா கல் நெஞ்சம் கொண்டவன், அவன் வந்து துரோகி, அது நம்பிக்கை துரோகி அப்படின்னு சித்தாந்தம் வரணும் நம்ம சமுதாய மக்களுக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவோ இல்ல டிடிவிக்கு ஆதரவாகவோ யாரும் முக்கியத்துவ சமூகம் ஓட்டு போட்டுறக்கூடாது அப்படின்ற ரேஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு போனாங்க, பேசிட்டு போயிட்டாங்க. இதோட எப்போ வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். விஜய் கூட மோசமா வீட்டிலே இருந்து அரசியல் பண்ணவங்க தான் சசிகலா. 9 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனைக்காக பொது வழியில் வந்து என்ன போராட்டம் நடத்தினாங்க. முக்கியத்துவ சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு செலுத்த போறாங்களா இல்ல பொண்ணு விடு புள்ள விடு பார்த்து திருமணம் செய்ய கொள்ள போறாங்களா? ஏன்னா திருமணம் செய்வதா இருந்தா தான் ஆழமாக சிந்தித்து நம்ம சமூகமா என்று பார்த்து பெண் கொடுத்து பெண் எடுப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து பாத்தீங்கன்னா நாடி பிடிச்சு பார்த்து சாதியை பார்த்து வாக்களிக்க போறாங்களா? அந்த அளவுக்கு முக்கியத்துவ சமூகம் என்ன படிப்பறிவு இல்லாததா, சாதி வெறி பிடிச்சதா? அதனால சசிகலா பொறுத்த வரைக்கும் தன் சமூக மக்கள் வாக்காவது எடப்பாடி போகாம தடுக்கலாம்னு நினைக்கிறாரு. எடப்பாடிக்கு போகாம தடுக்கிறத விட எடப்பாடிக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகளை திமுகவுக்கு போகாம தடுக்கிற பாரு, அதுலயே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குஷி ஆயிட்டாரு. ஸோ அதிமுக வேணாமப்பா, எடப்பாடி பழனிசாமி வேணாமப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப சசிகலாவுக்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா திமுக தோக்கத்தான் போகுது. ஏற்கனவே எடப்பாடிக்கு எதிராக இருக்கின்ற வாக்கு, பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற வாக்கு விஜய் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க போறாரு. ஸோ இப்படி எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் விஜயும் சசிகலாவும் களத்தில் நின்று பிரிச்சுட்டாங்கன்னா திமுக எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இருந்தாலும் இழுக்கும். அதனால அதிமுக ஜாம்னு வெற்றி பெறும். அதனால விஜய் அவர்களையும் சரி சசிகலா அவர்களையும் சரி இருகரம் கூப்பி வரவேற்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ மொத்தத்தில் சசிகலா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை உருவாக்குனாங்க, இல்லைன்னு சொல்ல. எடப்பாடி பழனிசாமியை கண்டெடுத்தார்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கண்டெடுத்து வாய்ப்பு கொடுத்த பிறகு எடப்பாடி பழனிசாமி கட்சியும் ஆட்சியும் எப்படி காப்பாற்றினார் என்ற விஷயம் தான் மிக முக்கியமானது. அண்ணாமலை கண்டெடுத்தது பாஜக இருக்கலாம், ஆனால் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி வந்த பிறகு அந்த பிஜேபியை தமிழகத்தில் எப்படி வளர்த்தார் என்று பார்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையை பிஜேபியில் இருக்கவங்களும் கொண்டாடுறாங்க, மாற்று கட்சியில் இருக்கவங்களும் அண்ணாமலை இருந்தா வெற்றி பெறும் என்று சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி பிள்ளையாரா பிடிக்கலாம், ஆனா அந்த பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா நீடித்து நிலைக்குதா, எல்லோருக்கும் அருள் புரியுதா? அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பெரிய சாதனையை செஞ்சிருக்கின்றார். அதனால இன்னும் சாதி அடிப்படையிலே வந்து பாத்தீங்கன்னா 2026லயும் நம்ம சசிகலாவுக்கு ஓட்டு போடுவாங்க அந்த மக்கள் என்று நினைப்பது முட்டாள்தனமானது. அது மட்டும் இல்ல, கடைசியா இன்னொரு மாட்டி கூட ஞாபகப்படுத்துற அந்த சமூகத்துக்கு
ஏன்னா சசிகலா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த சமூக மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது அந்த மக்கள் சிந்திக்கவே மாட்டாங்களா? அதனால சிந்தனை திறன் கொண்டவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து கெஞ்சுறாங்கன்னா கடந்த காலங்கள்ல நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா? பன்னீர்செல்வம் ஏன் தனித்து கட்சி தொடங்க மாட்டாரு? அவங்க சமூக மக்கள் கூட அவங்கள ஆதரிக்க மாட்டாங்களா? ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது பன்னீர்செல்வம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூக மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. அதனால அந்த மக்களை வச்சு ஆட்சி படத்துல உட்காந்து அதிகமா சம்பாதிச்சதுதான் பன்னீர்செல்வமும் சசிகலாவும். அந்த மக்கள் ஏழையாகிறாங்க. ஆனா சசிகலா கோட கோபுரத்தில் இருக்காங்க, போய்ஸ் கார்டன்ல வீடு கட்டிக்கிட்டு சுகமா வாழறாங்க. ஸோ அதனால சசிகலாவுடைய செல்வம் என்ன, சசிகலாவுடைய சொத்து என்ன, சசிகலாவுடைய ஆஸ்தி என்ன, அவங்க வாழ்க்கை என்ன, அதோடு இல்லாம முக்குலக சமூகத்துக்கு என்ன பண்ணாங்க எல்லாம் தான் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கும். அதனால வெறுமனே சாதியை மட்டும் வச்சு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தலாம்னு நினைச்சால் எடப்பாடி பழனிசாமி மகா அறிவாளி. அதனால திமுகவுக்கு எப்படியோ ஒன்றும் எதிர்ப்பு வாக்குகள் போகாம தடுக்கிறாங்களா, அதுவே நமக்கு மகிழ்ச்சி என்றதுனால சசிகலாவுடைய முடிவை எண்ணி எடப்பாடி பழனிசாமி குஷியா தான் இருக்கின்றார். சரி, பார்க்கலாம் இன்னும் என்ன அப்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா சசிகலா தர போறாங்க, அடுத்தது கட்சி பேர் என்ன, அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன பாதிப்பு போக போக பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுவோம். நன்றி.